டீச்சிங் எக்ஸாமுக்கான ஜென்ரல் நாலேஜ் குறிப்புகள். இதில் நம்ம நேரத்தில் நிறைய வீடியோஸில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கேன். அது தொடர்பாக மேலும் சில கொஷின்ஸும் ஆன்சர்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். முதலாவது வந்து கொஷின்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், செகண்டரி எஜுகேஷன் மாடரைசேஷன் ப்ரொஜெக்டினை மேற்கொள்ள நிதி உதவி அளித்த நிறுவனம் எது? ஆசிய அபிவிருத்தி வங்கியாகும். ஆசிய அபிவிருத்தி வங்கி தான் வந்து நிதி உதவி அளித்த நிறுவனம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள மொத்த பாடசாலைகள் எத்தனை? கிழக்கு மாகாணத்தில் வந்து 1123 மொத்த பாடசாலைகள் வந்து காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் அதிக கோட்டக்கல்வி அலுவலகங்களை கொண்ட வலயம் எது? கல்முனை கல்வி வலயம். இதுதான் வந்து அதிகளவான கோட்டக்கல்வி அலுவலகங்களை கொண்ட வலயமாக காணப்படுகின்றது. மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமானது கொண்டாடப்படுகின்றது. சிங்கள மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? மார்ச் மாதம் 2 இலங்கையில் குறைந்த மற்றும் அதிக கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம் எது? அதாவது குறைவான கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம் சப்ரகம மாகாணம், கூடியது வந்து கிழக்கு மாகாணம். பொது பரீட்சைகள் தொடர்பான சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு யாது? பொது பரீட்சைகள் வந்து 1968 வந்து பொது பரீட்சைகள் தொடர்பான சட்டமானது உருவாக்கப்பட்டது. பொது கல்வியில் தொழில் முன்னிலை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தம் யாது? 1972 கலைத்திட்ட மாற்றம். கல்வி அமைச்சும் கல்வி திணைக்களமும் ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு யாது? 1966 இலங்கையில் காணப்படுகின்ற விசேட பாடசாலைகள் எத்தனை? 30. இலங்கையில் காணப்படுகின்ற பிரிவினா கல்வி நிலையங்கள் எவை? மூலிக, மகா வித்யானதா, சீலமாதா போன்ற கல்வி நிலையங்கள் ஆகும். தேசிய கல்வியியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்ட சட்ட ஏற்பாடு யாது? 1986 30ஆம் இலக்க சட்டம். இதன் மூலம்தான் தேசிய கல்வியியல் கல்லூரிகளானது ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரம்ப பிரிவு கல்வினை மாணவர்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு வழங்கும் நாடு எது? கொரியா. கொரியா நாடு வந்து 6 ஆண்டுகளுக்கு ஆரம்ப பிரிவு கல்விகளை வந்து மாணவர்களுக்கு வழங்குகிறது. தேசிய கல்வி அமைச்சின் அறிக்கையின்படி அண்ணளவாக 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகள் எத்தனை? கல்வி அமைச்சின் அறிக்கையின்படி வந்து 50க்கும் குறைவான மாணவர்கள் வந்து கல்வி கற்கின்ற அண்ணளவாக 50க்கும் குறைவான மாணவர்கள் வந்து கல்வி கற்கின்ற பாடசாலைகள் வந்து 1419 பாடசாலைகள் வந்து காணப்படுகின்றது. இலங்கையின் கல்விக் கொள்கைகளை வகுக்கின்ற நிறுவனம் எது? தேசிய கல்வி ஆணைக்குழு வந்து கல்விக் கொள்கைகளை வகுக்கும் நிறுவனமாகும். இலங்கையில் இஸ்லாமிய கல்வியின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? MC சித்திலப்பை. இலங்கையின் உத்தியோகபூர்வ தலைமைச் சாரணர் பதவியினை வகிப்பவர் யார்? ஜனாதிபதி. அடிப்படை கல்விக்காகவும் சமய கல்விக்காகவும் போர்த்துகீர் ஆரம்பித்த பாடசாலையின் வகைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மிஷனரி பாடசாலைகள். குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டத்தை அங்கீகரிப்பது தொடர்பை முடிவை மேற்கொள்ள இலங்கையில் அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு எது? பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகம் எந்த அமைச்சின் கீழ் செயற்படுகின்றது? பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயற்படுகின்றது. இலங்கையில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளாக அமையப்பெற்றது. 201க்கும் 500க்கும் இடைப்பட்ட மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் வந்து இலங்கையில் வந்து அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளாக காணப்படுகின்றது. கல்வி அமைச்சும் கல்வி திணைக்களமும் ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1966 வந்து ஒன்றிணைக்கப்பட்டது.
தேசிய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 17 ஆகும். இறுதியாக வவுனியா பல்கலைக்கழகம் இணைக்கப்பட்டது. இலங்கையின் தெற்காசிய நாடுகளுள் எழுத்தறிவு கொண்ட இலங்கை தெற்காசிய நாடு 2வது எழுத்தறிவு கொண்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது. இலங்கையின் கல்வி நிர்வாக கட்டமைப்பின் 6 கூறுகளும் எவை? 1. கல்வி அமைச்சு, 2. மாகாண கல்வி அமைச்சு, மாகாண கல்வி திணைக்களம், வலயக்கல்வி அலுவலகம், கோட்டக்கல்வி அலுவலகம், பாடசாலை. தேசிய மட்ட பரீட்சைகளை நடாத்தும் நிறுவனம் எது? இலங்கை பரீட்சை திணைக்களம். வறுமையான திறமைமிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1952ஆம் ஆண்டு. வறுமையான திறமைமிக்க மாணவர்களது நலன்களை கருதி புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டமானது 1952ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிராம பிரதேசங்களில் கல்வியை மேம்படுத்தும் நோக்குடன் கல்வி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய வகை பாடசாலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இசுரு பாடசாலைகள். இருமொழி கல்வி என்பதனால் கருதப்படுவது யாது? 6ஆம் தரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடங்களை தாய்மொழியிலும் வேறு மொழி ஒன்றிலும் கற்றலாகும். கற்பித்தல் செயல்முறைக்கு மிகவும் பொருத்தமான மூலாதாரமாக கொள்ளப்படுவது என்ன? பாடத்திட்டம். இலங்கையின் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களிடம் தற்காலத்தில் தெளிவாக தென்படும் போக்கு எது? மிக கூடிய பெண்களின் சதவீதம் பிரதிநிதித்துவமாதல். கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? பிரான்ஸ், பாரிஸ் நகரில் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக அனுமதிக்காக பொதுச் சாதாரணதர பரீட்சை எனும் விசேட பரீட்சை எத்தனையாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? 2000ஆம் ஆண்டு முதல். உலக பௌத்த பல்கலைக்கழகம் இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பீகார் மாநிலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா எனும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? பாரிஸ். ஒரு மீத்திரன் பிள்ளையின் நுண்மதி ஈவு ஏறத்தாழ எத்தனையாக காணப்படும்? 140 ஆகும். 140. உலகின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஐக்கிய அரபு ராச்சியம். தேசிய கல்வி கல்லூரிகள் தொடர்பான பிரதான நிறைவேற்று அலுவலராக இருப்பவர் யார்? ஒவ்வொரு கல்வியிலும் கல்லூரிகளின் பீடாதிபதிகளாக காணப்படுவர். கல்லூரிகளின் பீடாதிபதிகள். ஆசிரியர்கள் ஒரு வாரத்திற்கு கற்பிக்க வேண்டிய பாட வேலைகளின் எண்ணிக்கை யாது? 32 பாட வேலைகள். தாய்மொழி மூலமான கல்வி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு யாது? 1956ஆம் ஆண்டு. இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? ரணில் விக்ரமசிங்க. மேலும் டீச்சிங் எக்ஸாமுக்கான இருமொழி கல்வி என்பதனால் கருதப்படுவது யாரு? 6ஆம் தரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடங்களை தாய்மொழியிலும் வேறு மொழி ஒன்றிலும் கற்றல். கற்பித்தல் செயல்முறைக்கு மிகவும் பொருத்தமான மூலாதாரமாக கொள்ளப்படுவது என்ன? பாடத்திட்டம். இலங்கையில் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சி செய்யப்படுபவர்களிடம் தற்காலத்தில் தெளிவாக தென்படும் போக்கு எது? மிக கூடிய பெண்களின் சதவீதம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுதல். கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? பாரிஸ். பல்கலைக்கழக அனுமதிக்காக பொதுச் சாதாரணதர பரீட்சை எனும் விசேட பரீட்சை எத்தனையாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? 2000ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. உலக பௌத்த பல்கலைக்கழகம் இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பீகார் மாநிலத்தில் நாலந்தா எனும் இடத்தில் அமைந்துள்ளது. கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? பாரிஸ். ஒரு மீத்திரன் பிள்ளையின் நுண்மதி ஈவு ஏறத்தாழ எத்தனையாக காணப்படும்? 140. உலகின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஐக்கிய அரபு ராச்சியம். தேசிய கல்வியியல் கல்லூரிகள் தொடர்பான பிரதான நிறைவேற்று அலுவலராக இருப்பவர் யார்? ஒவ்வொரு கல்வியியல் கல்லூரிகளின் பீடாதிபதிகள். ஆசிரியர்கள் ஒரு வாரத்திற்கு கற்பிக்க வேண்டிய பாட வேலைகளின் எண்ணிக்கை யாது? 32.
தாய்மொழி மூலமான கல்வி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு யாது? 1956ஆம் ஆண்டு. இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? ரணில் விக்ரமசிங்க. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டம் எந்த அரசாங்கத்தின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜே.ஆர். ஜெயவர்தன. இலங்கை சட்டக்கல்லூரி எத்தனையாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது? 1874ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்வியியல் கல்லூரி எங்கு அமைய பெற்றுள்ளது? நில்வல தேசிய கல்வியியல் கல்லூரி. எத்தனையாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தேசிய கல்வி நிர்வாகமானது உருவாக்கப்பட்டது? 1980ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தமாகும். கட்டாய கல்வி முறை எந்த கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டது? 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம். இலங்கை பரீட்சை திணைக்களம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1951ஆம் ஆண்டு இலங்கை பரீட்சை திணைக்களமானது ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையின் கல்வித்துறையில் முதலாவது கல்வி சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1947ஆம் ஆண்டு முதலாவது கல்வி சீர்திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது. கல்வி அபிவிருத்திக்கான திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக கல்வி அமைச்சருக்கு ஆலோசனை வழங்குகின்ற நிர்வாகம் எவ்வாறு அழைக்கப்படும்? தேசிய கல்வி நிர்வாகமாகும். மாகாணத்திற்கு பொறுப்பாக உள்ள கல்வி அதிகாரியின் பதவி பெயர் யாது? மாகாண கல்வி செயலாளர். மாகாண கல்வி செயலாளர்களினை இடமாற்றம் செய்யும் அல்லது அவர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தினை கொண்டுள்ளவர் யார்? மாகாண ஆளுநர். காபோதர சாதாரணதர பரீட்சைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் எது? 1952ஆம் ஆண்டு. இலங்கையில் கட்டாய கல்வி சட்டமானது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1998ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியாகும். தனியார் பாடசாலைகளை பதிவு செய்யும் இடம் எது? முதலீட்டு பதிவு திணைக்களம், போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். மத்திய கல்வி அமைச்சின் நேரடியான கட்டுப்பாட்டில் உள்ள பாடசாலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தேசிய பாடசாலைகள். இலவச பாடநூல்களை அச்சிட்டு பாடசாலைகளுக்கு விநியோகிக்கும் கல்வி அமைச்சின் நிறுவனம் எது? கல்வி வெளியீட்டு திணைக்களம். இலவச கல்வி சட்ட மூலம் எந்த வருடத்தில் நிறைவேற்றப்பட்டது? 1943ஆம் ஆண்டு இலவச கல்வி சட்ட மூலமானது நிறைவேற்றப்பட்டது. இலவச கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1944ஆம் ஆண்டாகும். பல்கலைக்கழக நுழைவிற்கு பொதுச் சாதாரணதர பரீட்சையில் பெறக்கூடிய மிக குறைந்த புள்ளி எது? 30 புள்ளியாகும். ஆசிரியர் சேவையில் ஒரு நபர் ஈடுபடுவதற்கான குறைந்த மற்றும் கூடிய வயது யாது? 18 தொடக்கம் 35 வயது. தற்போது இலங்கை பல்கலைக்கழகங்கள் எந்த அமைச்சைச் சேர்ந்தனவாகும்? உயர்கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சின் அண்மைய புள்ளிவிவரத்தின்படி பொதுவாக எந்த பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை அதிகளவு காணப்படுகின்றன? கணிதம் மற்றும் ஆங்கிலம். இலங்கையில் தகவலறியும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 2016ஆம் ஆண்டு. எந்த வருடத்தில் இலங்கையின் அரச கர்ம மொழியாக தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1987ஆம் ஆண்டு. பாடசாலை மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்வதற்கு எங்கு அனுமதி பெற வேண்டும்? வலயக்கல்வி அலுவலகம். மாகாண பாடசாலையை தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்துவதற்கு அனுமதி வழங்குபவர் யார்? மத்திய அரசின் கல்வி அமைச்சர். யார் மூலம் பாடசாலை ஒன்றில் மாணவர்களினது வைத்திய பரிசோதனைகள் நடாத்தப்படுகின்றது? பிரதேசத்தின் சுகாதார வைத்திய அலுவலர்களினால் ஆகும். பாடசாலைகளில் நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான குறிப்புகளை பதிவு செய்கின்ற முக்கிய ஆவணம் யாது? லாக்புக் ஆகும். ஆசிரியர்கள் இடம்சார் பெற்றோர்களாவர். அதாவது லோகோ பேரண்ட்ஸ் என்பதன் பொருள் யாது? அதாவது ஆசிரியர்கள் பாடசாலை நேரத்தில் பெற்றோர்களின் வகிபாகத்தை ஆற்ற வேண்டும் என்பதாகும். இதைத்தான் சொல்கிற லோகோ பேரண்ட்ஸ். இடம்சார் பெற்றோர்கள். கற்றலில் அனுபவம் தாக்கம் செலுத்துகின்றது என்பதனை அனுபவ கூம்பு மூலம் முன்வைத்த கல்வியலாளர் யார்? எட்ஹர்ட் டேல். இவர்தான்
கற்றலில் அனுபவம் தாக்கம் செலுத்துகிறது என கூறிய கல்வியலாளர் ஆவார். அடுத்த கேள்வி பார்த்தீங்களா, யுனெஸ்கோவில் 1996ஆம் ஆண்டில் டேலோ அறிக்கையின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட 4 தூண்கள் யாவை? 1. அறிவதற்காக கற்றல், லேர்னிங் டு நோ, செய்வதற்காக கற்றல், லேர்னிங் டு டூ, இணைந்து வாழ்வதற்காக கற்றல், லேர்னிங் டு லைவ் டுகெதர், நிலைத்திருப்பதற்காக கற்றல், லேர்னிங் டு பி. இதான் டேலோவின் அறிக்கையாகும். கற்றல் விளைவுகள் பற்றிய ப்ளூமின் திருத்தியமைக்கப்பட்ட 6 பகுப்பியலும் யாது? 1. ஆக்குதல், மதிப்பிடுதல், பகுப்பாய்தல், பிரயோகித்தல், விளக்குதல், ஞாபகப்படுத்தல் போன்ற 6 விடயங்களும் ஆகும். மாஸ்லோ கற்றலில் என்ன முறையினை அறிமுகப்படுத்தினார்? இவர் தேவை கொள்கை மற்றும் தேவை கூம்பு முறையினை கற்றலில் இவர் அறிமுகப்படுத்தினார். ஆசிரியர் வகைபாகம் என்றால் என்ன? ஆசிரியர்களிடமிருந்து சமூகம் எதிர்பார்க்கின்ற விடயங்களும் அவர்கள் மீது ஒப்படைக்கப்பட்டுள்ள பெருமான தொகுதிகளும் ஆகும். ஆசிரியர்களிடமிருந்து சமூகம் எதிர்பார்க்கின்ற விடயங்களும் அவர்கள் மீது ஒப்படைக்கப்பட்டுள்ள பெருமான தொகுதிகளும் ஆகும். இதுதான் ஆசிரியரின் வகைபாகமாகும். தேங்க்ஸ். முதலில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1942ஆம் ஆண்டு. இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் சிலோன் பல்கலைக்கழகம். இலங்கையில் தற்போதுள்ள பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 17 ஆகும். இலங்கையில் கல்வியலுக்கு என தனிப்பீடம் காணப்படும் பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதாகும். சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றம் பெற்ற ஆண்டு 1972ஆம் ஆண்டாகும். இலங்கையின் 16வது தேசிய பல்கலைக்கழகம் கம்பஹா விக்ரமாராய்ச்சி ஆயுள்வேத பல்கலைக்கழகமாகும். 17வது இலங்கையின் பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழகமாகும். யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறை ஆரம்பமான ஆண்டு 1980ஆம் ஆண்டாகும். இலங்கையில் பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007ஆம் ஆண்டாகும். களனி பல்கலைக்கழகத்திலிருந்து இயங்குகின்ற கவின்கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டாகும். இலங்கையின் பாடசாலை கல்வி தொடர்பான முக்கியமான ஆண்டுகள் 1943ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க அறிக்கையில் இலவச கல்வியின் தந்தையான CWW கண்ணங்கரா அவர்களினால் இலவச கல்வி ஆலோசனையானது முன்வைக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு இலவச கல்வி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1952ஆம் ஆண்டு வறுமையான திறமைமிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் திட்டமானது ஆரம்பமானது. 1956ஆம் ஆண்டு சுய மொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்டன. 1960ஆம் ஆண்டு இலங்கை பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டு பாடசாலைகளில் பிஸ்கட் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி பொதுத்தராதர பரீட்சை தொழில் முன்னிலை பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டன. கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. சர்வதேச பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. 1981ஆம் ஆண்டு கல்வி வெள்ளை அறிக்கையானது அமுலாக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் நடைமுறையானது ஆரம்பமானது.
1989ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டம் ஆரம்பமானது. 1993ஆம் ஆண்டு இலவச சீருடை விநியோகம் ஆரம்பமானது. 1994ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டமானது நிறுத்தப்பட்டது. 1998ஆம் ஆண்டு காப்போத்தர உயர்தர பரீட்சைகள் பாட எண்ணிக்கையானது 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக அனுமதிக்காக பொது சாதாரண தர பரீட்சை எனும் விசேட பரீட்சையானது அறிமுகமானது. 1999ஆம் ஆண்டு பாடசாலை மட்ட கணிப்பீட்டு முறை SDA முறைமையானது அறிமுகமானது. 2001ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அரச தனியார் பாடசாலைகளில் தரம் 1ற்கான அனுமதிக்கு என புதிய நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. பல்கலைக்கழக பிரயோகத்திற்காக Z புள்ளியும் 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டு Phi முறைமையானது ரோகர் ஹைஃப் குழுவினரினால் அறிமுகம் செய்யப்பட்டது.